காணாம போற அண்ணன், வறுமையில இருக்கக்கூடிய குடும்பம். இந்த மாரி ஒரு சூழ்நிலையில ஒரு இளைஞன் வந்து எடுக்கக்கூடிய அதிரடி முடிவு தான் வந்து கொண்டல் அப்படிங்கிற படத்தோட முழு கதையேங்க. கொண்டல் இது வந்து ஒரு மலையாள ஆக்ஷன் த்ரில்லர் படம். நம்ம ஆண்டனி வர்கீஸ் அவர்கள் வந்து இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல வந்து நம்ம ஆண்டனி வர்கீஸ வந்து தண்ணிய போட்டு ஊரை சுத்திக்கிட்டு அப்படியே திரியிறாரு. திருவிழா காலங்கள்ல அந்த ஆர்கெஸ்ட்ராவுல எல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு அங்க இருக்க பொம்பளை பசங்களை எல்லாம் வம்பிழுத்துக்கிட்டு போற மாதிரி அப்படி காமிச்சு அப்படியே படத்துக்குள்ள போறாங்க. உள்ள போனா நம்ம ஹீரோவோட ஃபேமிலியை காமிக்கிறாங்க. அம்மா இருக்காங்க, காதல் கல்யாணம் பண்ண ஒரு மனைவி, அவங்களுக்கு ஒரு குழந்தை, அண்ணனோட குழந்தை ஒன்று, பெண் குழந்தை ஒன்று இருக்கு. இதையும் வந்து காமிக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் வறுமையான ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி நம்ம போற போக்குலயே வந்து அந்த படத்தோட காட்சி அமைப்பே வந்து நமக்கு வந்து அந்த வறுமையை வந்து தெரியப்படும். இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து குடும்பம் அப்படி வறுமையில இருக்கும்போது இவன் குடிச்சிட்டு பொழுதுனைக்கும் கூத்தாடிக்கிட்டு திரியிறானே ஊர் சுத்திக்கிட்டு அப்படின்னு அம்மா வந்து ரொம்ப வேதனைப்பட்டு ஹீரோவோட மனைவி கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் எங்கேயாவது கிளப்ல தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி போயிட்டு இருக்க நேரத்துல வந்து ஹீரோவுக்கு ஒரு எண்ணம், நம்மளும் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இதே மாதிரி தெரிய போறோம், அண்ணனும் வந்து காணாம போயிட்டான், அவனும் எங்க இருக்கான் என்னன்னே தெரியல, அவனையும் கண்டுபிடி, நம்மளும் ஒரு நல்ல வேலைக்கு போனா தேவலை அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் யோசிச்சு ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றாரு, ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லு, எங்க இருந்தாலும் நான் போய் அந்த வேலையை பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. அதன்படி ஒரு வேலையும் வந்து அவருக்கு கிடைக்குது. என்ன வேலை அப்படின்னா கடலுக்கு வந்து மீன் பிடிக்க போற வேலை. அதாவது பர்மனண்டா ஒரு போட்ல வந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க தான் எப்போதுமே மீன் பிடிக்க போவாங்க. அந்த போட்ல ஒரு 10-15 பேர் எக்ஸ்ட்ரா ஆளை தூக்கி போட்டு போவாங்க. ஏதாவது உதவி செய்யறதுக்கு, மீன் எடுத்து போடுறதுக்கு, ஐஸ் பெட்டியில ஐஸ் போடுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். கஷ்டமான வேலையும் நம்மளை செய்ய சொல்லுவாங்க. இருந்தாலும் காசு வந்து நல்லா சம்பாதிக்கலாம். ஒரு தடவை கடலுக்கு மீன் பிடிக்க போனோம் அப்படின்னா 1 மாதம் 2 மாதம் ஆகும். வரையில ஒரு 70 50 60,000 ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்றாப்ல ஹீரோவோட ஃப்ரெண்டு. ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவும் வந்து இந்த வேலைக்கு புறப்படுறாங்க. வந்து நைட்டு கிளம்பிடும் அப்படின்னு ஓனர் வந்து சொல்றாரு. ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி உங்களுக்கு சாப்பாடுலேருந்து எல்லாம் அனுப்பி எல்லாமே ஒரு 2 லட்ச ரூபா எனக்கு செலவாயிருக்குப்பா, நீ நல்லபடியா மீனை பிடிச்சிட்டு நல்லபடியா திரும்பி வரணும், குறைச்சலா ஒரு 10 லட்ச ரூபாய்க்காவது மீன் நீங்க அங்கேருந்து பிடிச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அந்த போட்டோட ஓனர் வந்து சொல்லி அனுப்புறாரு. இவங்களும் போட்டை எடுத்துக்கிட்டு பிரயாணத்தை கிளம்புறாங்க. வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. கடல்ல போட்டு வந்து போறது அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து காமிக்கிறாங்க. அங்க வந்து கடல்ல வந்து மழை பெய்யுது, புயல் அடிக்குது, சூறாவளி, இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வந்து இதெல்லாம் கடந்து போய் அங்க மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீன் பிடிச்சி ஒரு இடத்துல போய் மீன் பிடிச்சி மீனை வந்து கீழே இருக்க போட்டுக்கு கீழே வந்து ஐஸ் குடவுன் மாதிரி இருக்கும். அந்த குடவுன்ல உள்ள அடுக்கையில அதுல வந்து ஒரு வேலைக்கு ஒருத்தர் புதுசா வேலைக்கு வந்தவர் வந்து ஐஸ் கட்டியில வழுக்கி விழுந்து அடிபட்டுறாரு. அடிபட்டோன்னா தலையில அடிபட்டுறது. தலையில அடிபட்டு காதுல இருந்து ரத்தம் வருது, பச்சை கலர்ல வாந்தி எடுக்கிறாரு. இவருக்கு வந்து உயிர் போற கண்டிஷன்ல அவர் வந்து வந்துடுறாப்புல. உடனே வந்து போட்டை திருப்பிட்டு ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த டெம்பரவரியா வேலைக்கு வந்த சில ஆட்கள் வந்து சொல்றாங்க. ஹீரோவும் வந்து அதான் வந்து சொல்றாரு. ஆனா அந்த போட்ல பர்மனண்டா வேலை பார்க்குற ஒரு 4 பேர் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி வந்திருக்கிறோம், இது வந்து இப்போ நம்ம பிடிச்ச மீனுக்கு வந்து நம்ம ஒர்த்தே இல்லை, அதுக்கு நம்ம சம்பளம் கொடுக்கணும், இவ்வளவு இருக்கு, அதனால வந்து நம்ம இப்போ போனோம்னா நம்ம முதலாளி ரொம்ப நம்மளை வந்து திட்டுவார், சங்கடப்படுவார், இப்போ நம்ம இன்னொரு 5-6 நாள் இப்படியே போய் பார்த்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க 4 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஹீரோ ஒத்துக்க மாட்டான். உனக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னா நீ வந்து சும்மா இருப்பியா, இவனுக்கு அடிபட்டிருக்கு, ரத்தம் போயிட்டே இருக்கு, காதுலேருந்துலாம் ரத்தம் வருது, காதுலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா பல பிரச்சனைகள் உருவாகும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அவங்கள்ட்ட வந்து சண்டை போட்டு வண்டியை திருப்பி ஆகணும், போட்டை திருப்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இருக்கிறவங்க எல்லாம் என்னப்பா ஒருத்தன் உயிர் போகிற நிலைமையில இருக்கான், ஆனா இவனுக்கு காசு சம்பாதிக்கிறதுலேயே இருக்கானுங்களே, இவனோட நம்பி நம்ம இங்க வந்தது பெரிய தப்பா போச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்கள்ட்டேருந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிச்சு குடும்பத்தை போய் பார்த்தாரா, தன் அண்ணனை வந்து கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதைங்க. இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்படின்னா இதுக்கப்புறம் வந்து ஆக்ஷன் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் இந்த படத்தோட இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஹாஃப் இருக்கு. இந்த செகண்ட் ஹாஃப் வந்து நீங்க படத்தை போய் பார்க்கறது அப்படின்னா இதோட கட் பண்ணிட்டு நீங்க போய் படத்தை போய் பார்க்கலாம். தமிழ் டப்லையும் இருக்கு இந்த படம். என்ன பிரச்சனை?
இப்போ வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இது வந்து ஸ்பாய்லர் அலர்ட். போட் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு மட்டும் போகலை. ஆக்சுவலாக வந்து அது வந்து போதைப் பொருளை கடத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு, அதாவது கேரளாலேருந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸை தான் வந்து எடுத்திருப்பாங்க. கடல் வழியாக கொண்டு போய் போதைப் பொருளை வந்து கொண்டு போய் வேற ஒரு இடத்துல வந்து சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி. அந்த போதைப் பொருளுக்காக இவங்க வந்து மீன் பிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு கண் துடைப்பு மாதிரி. மீன் பிடிக்கிறது வந்து கண் துடைப்பு தான், ஆனால் வந்து போதைப் பொருள் தான் அங்கே இருக்குது. அந்த ஐஸ் பட்டி கீழே வந்து போதைப் பொருள் தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியாக ஒரு ரிவீல் ஆகும். சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இதெல்லாம் வந்து அப்படியே படத்தில் அடுத்தடுத்து அப்படியே வந்துக்கிட்டு இருக்குங்க. கடைசியாக அவங்க அண்ணன் என்ன ஆனார், அவங்க அண்ணன் வந்து இறந்து போனதுக்கு காரணம் இவங்க தானே. அப்போ இவங்களை பழி வாங்கிட்டு போட்டை திருப்பிட்டு ஹீரோ வந்து வீட்டுக்கு வந்துடுவார். இதுதான் அந்த படத்தோட மொத்த கதையுமே. இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு பழி வாங்குறதுக்கான ஒரு படம் தான். பட் ஆனால் இதை வந்து எந்த இடத்துல வந்து இதை பிரமிப்பாக வச்சுருக்காங்க அப்படின்னா, சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, எடிட்டிங், இது மூணுலேயும் வந்து தரமாக பண்ணி அந்த படத்தை வந்து ஒரு ஒரு ஹைப்பில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. மியூசிக் வந்து நம்ம சாம் சிஎஸ் தாங்க போட்டிருக்காரு. தரமான ஒரு பேக்ரவுண்டு மியூசிக்குங்க. அவர் அந்த ஆண்டனி வர்கீஸ் அவர்கள் வர்றப்பெல்லாம் நமக்கு ஒரு கூஸ் பம்பே கொடுக்கும். அவர் அப்படி திரும்பி பார்க்குறப்பெல்லாம் ஒரு மியூசிக்கு, சண்டை போடுறப்பெல்லாம் ஒரு மியூசிக்குன்னு கிழிச்சு கோத்துட்டாப்ல நம்மால். சரியான மியூசிக்குங்க. இந்த படத்தை வந்து ஒரு லெவலுக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறதே வந்து அதுதான். அதே போல் சினிமோட்டோகிராஃபர், இது வந்து அந்த கடலில் அந்த போட் போகிறப்ப எல்லாம் சில சீன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. அது வந்து செமையான சீனுங்க. அது ஆக்சுவலாக வந்து அது சிஜியாக இருந்தாலுமே வந்து அந்த சீனை வந்து நல்லாவே இருந்துச்சு. சிஜி மாதிரி தெரியலை அப்படின்னு வந்து சொல்லணும். அந்த டால்ஃபின் குதிக்கிறது இந்த மாதிரி சீன்லாம் காமிப்பாங்க, அது வந்து சிஜி தான். வேலைக்கு வந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் அந்த புயல், அந்த மலையெல்லாம் வரையில் அந்த போட்லாம் ஆடிக்கிட்டு ஒரு மாதிரியாக போகும். அதெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த படம் வந்து எந்த விதத்துலையுமே டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. இது ஒரு நார்மலான ஒரு ஆக்ஷன் மூவியாக இருந்தாலுமே வந்து ஒரு சுறுசுறுப்புக்கு பஞ்சம் இல்லாமல் அப்படி போய் முடிஞ்சிடும் அந்த படம். 2-2.5 மணி நேரம் ஓடும். ஆனால் உங்களுக்கு தெரியவே தெரியாது 2.5 மணி நேரம் ஓடுறது. ரொம்ப நல்லா, எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இதில் கிடையாது. ரொம்ப நல்ல படம். நான் இவர் நடித்த படத்தை இப்போ தான், இந்த படம் தான் நான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். ஆனால் கொஞ்சம் நல்ல பெரிய ஆக்டர் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எனக்கு அவரை பற்றி அவ்வளோதான் தெரியாது. நான் அந்த ட்ரெய்லர் போய் பார்த்துட்டு கீழே போய் பார்க்கையில் வந்து நிறைய பேர் வந்து ஆண்டனி வர்கீஸோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இங்கே லைக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னா நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. நல்ல நடிகர் போல இருக்குது அப்படின்னு நான் அப்போ நினச்சிக்கிட்டேன். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. போன வருடம் வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு 2024. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.